இறைவனிடத்திலே கொண்டு போய் ஒரு கயிற்றினை, அதாவது ஒரு முடிக்கயிறுங்கிற மாதிரி சொல்லுவா, அதுல முடிச்சு போட்டு வச்சிருப்பா. எதற்காக அதனை முடித்து போட்டு வைத்திருக்கிறார்கள் சொன்னா, அந்த முடிச்சிலே இந்த மந்திரங்களினுடைய ஒலியானது அது ஈர்த்து கொண்டிருக்கும் என்பதால் இப்படி ஒரு முடிக்கயிறை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அதற்கு தொடர்ந்து இந்த மந்திர சாநித்தியம் உண்டாக்குவதற்காக ஜபம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முக்கியமான மந்திரங்களை எல்லாம் சொல்லி, காக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி, அதுக்கு நிறைய சுதர்சனருக்குன்னு தனியா வச்சிருப்பா, ஆஞ்சநேய சுவாமிக்கும் தனியா வச்சிருப்பா, இப்படி காக்கும் தெய்வங்கள் என்று பிரித்து வைத்திருப்பார்கள். அதை பைரவருக்கும் தனியா வச்சிருப்பார். இப்படி அதற்குரிய மந்திரங்களை சொல்லி 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 அதிலே உருவேற்றி அதனை கொண்டு வந்து கையிலே கட்டி கொள்ளும் பொழுது நமக்கான பாதுகாப்பு உண்டாகிறது என்பதை இந்த மனிதனானவன் நம்ப தொடங்கி விடுகிறான். அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அந்த ரட்சையை கட்டும்போது கூட எப்படி தெரியுமா மந்திரத்தை சொல்லுவார்? பிருகத்சாமா க்ஷத்ரவிருது விருத்த விருஷ்டியம் திருஷ்டிபௌஜம் சுகிதம் உக்ரவீரம் இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன மத்தியமிதம் வாதேன சகரேன ரக்ஷா என்று சொல்லி, சகரேன ரக்ஷா என்றே சொல்லி விடுகிறார்கள். எல்லா விதமான சூழலில் இருந்தும், வெளியிலிருந்து தாக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் இந்த கயிறானது உன்னை பாதுகாக்கட்டும் என்ற மந்திரத்தை சொல்லித்தானே கட்டி விடுகிறார்கள். இப்படி அந்த கயிற்றினை கட்டி விடும் பொழுது அல்லது ஒரு காப்பினை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த தெய்வமானது நம்முடனேயே இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையானது இந்த மனிதனுக்கு பிறந்து விடுகிறது.